ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கூசை முனுசாமி வீரப்பனுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவில் அந்த ஷோ வந்து இட்ஸ் டன் வண்டர்ஸ் ஃபார் அஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட். அடுத்தது எங்களோட பட்டியலில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலகம். இது ஒரு பெரிய ஜேர்னி. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் 8 எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கான உழைப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் our producer Radhika ma'am and Sarathkumar sir. நிஜமாவே it couldn't have been possible. நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடலன்னா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது அஃப்கோர்ஸ் த மேன் ஆஃப் தி ஆர் மிஸ்டர் வசந்த் பாலன் சார். ஃபினானலாக ஒரு படைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. 8 எபிசோட்ஸும் எவ்வளோ எங்கேஜிங்காக உட்கார வைக்கணுமோ அவ்வளோ எங்கேஜிங்காக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார். I take this opportunity to thank each and every one of the star cast and the crew of this project. வெளியில் ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அப்படி பர்ஃபெக்டாக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அப்படி பிரமாதமாக இருந்தது அப்படின்னு. அதுக்கு வந்து வசந்த் பாலன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அட் த சேம் டைம் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கிவன் தேர் 100%. இண்டிவிஜுவலாக பேர் சொல்லாமல் ஐ ஜஸ்ட் தேங்க் எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். எங்களுக்கு எப்படி எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி தலைமை செயலகத்துக்கும் உங்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கிழக்கே போகும் ரயிலில் கோடம்பாக்கம் வந்தவர். எப்போதும் துணிச்சலும் நகைச்சுவையும் சேர்ந்தே பெற்றவர். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இவரை கண்டால் சற்றே பொறாமைப்படும். வெள்ளித்திரையில் இந்திய சினிமாவை இன்றும் இறுக பற்றி இருப்பவர். சித்தி, செல்வி, அரசி, வாணி ராணி என தொலைக்காட்சி தொடரிலும் குடும்பங்களை கொள்ளையடித்தவர். கொளுத்தும் வெயிலில் குடையாய் உந்தன் சிரிப்பு, ஊரே காத்திருக்கும் உங்கள் வெற்றி முடிவு. இன்று தலைமைச் செயலகம் பேச வரும் மாஞ்சோலை கிளிதானோ, மான்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இப்போது கொஞ்சம் பேச வரலாமோ? ராதிகா மேடம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போந்து எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே ZEE5 உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம். இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசினார். ஆனால் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார். எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலகத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோன்னு ஆனால் ஒன்று இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை இது எடுக்கப்படுற விதம் அதில் நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான். அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும், ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாவிலேருந்து வெப் சீரிஸ்க்கு வந்தனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சினிமாவில் அவர் சங்கர் சார் கூடவே இருக்கார். சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார் அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வெப் சீரிஸுக்கு ஒரு வேற ஒரு நரேட்டிவ். இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னு கேட்டாங்க, நீங்கள் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க, அப்புறம் படம் எடுத்தீங்க, இப்போ வெப் சீரிஸ், இட்ஸ் ஆல் த சேம். ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெலிவிஷனுக்கு வேற ஒரு மீட்டர் இருக்குது, வெப் சீரிஸ்க்கு வேற ஒரு மீட்டர், சினிமாவுக்கு வேற ஒரு அது மீட்டர்னு சொல்கிறது அதோட டைமிங், அதை சொல்கிற விதம், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். அது வசந்த பாலன் சார் ஃபஸ்ட்டு அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா க்ரூ, கேமராமேன்லேருந்து, மியூசிக்லேருந்து, எடிட்டர்லேருந்து
அவர் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னால் வசந்த பாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்பவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன். ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும். நம்ம உள்ள போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இது வரைக்கும் சினிமாவில் நான் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு போகிறதுக்குள்ளே எல்லாமே பேசிடுவோம். இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது அவர் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. அப்புறம் அப்படியே யோசனை பண்ணார். யோசனை பண்ணி, மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தால் நாங்கள் ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு. சரி, ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்கள் பாருங்கள் அதை எப்படி பண்ணணும்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல அதை ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க. பட் அது ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டதும் இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து வேறு படத்துக்கு போயிட்டாங்க, பரத் வேறு படத்துக்கு போயிட்டாரு, எல்லாருமே வேறு வேறு. எனக்கு சினிமாவில் இருக்கிறதுனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, ஆல் ஆஃப் அஸ் வர் ஹெல்ப்லெஸ். பட் எல்லாமே அது கொண்டு வந்து அது கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி, சந்தானம், எவ்ரி ஒன், கவிதா, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே கிஷோர் எல்லாம் இல்லை. பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னென்னா மேனேஜர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாருமே கிடையாது. அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும். பட் 100% ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது. நான்லாம் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க விடவே இல்லை. நைட்டு 2 மணி ஆனாலும் கிஷோரை வந்து எப்படியாவது பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இதெல்லாம். பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸாக இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்டு இங்கே இருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி டு ஜி. பாவம், அவங்க இந்த மாதம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போங்க. சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதம் வரலாமா, இல்லை அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்றதுக்குள்ள கரெக்டாக இருந்தது. ஆனால் இதில் முக்கியமான வந்து சுப்ரீம் ஸ்டார் தான். ஆஸ் யூஷுவல் நாட்டாமை இல்லாமல் எதுவுமே நடக்காது இங்கே. அவர் வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஏன்னா நானும் வேற எங்கேயோ போயிட்டேன், அவர் சொன்னார், நீ எந்த டென்ஷனும் எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து அவர் கண்டினியூஸாக இதில் டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும், அவர் வந்து டப்பிங் இருக்கும், அவருடைய அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தால் கூட அந்த நைட்டு 2 மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்கு அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரத்துலேயும் அப்படி தான் பண்ணார். நாங்கள் நைட்டு வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும்போது நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பிடுவார். அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து 4 மணிக்கு வந்து தூங்கி திருப்பியும் 7 மணிக்கு எஞ்சி பிரச்சாரம் போயிடும் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து நான் நன்றி சொன்னால் அது நல்லா இருக்காது. பட் ஐ ஹாவ் டு டெல், அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி. அது நிறைய படங்கள் எடுத்துட்டாரு, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாரு லைஃப்பில். ஆனால் வெப் சீரிஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்காக இருந்தது. என்னடா இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. கஷ்டம்லாம் கிடையாது. பட் அது ஒரு 8 எபிசோட்ஸுங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 படங்கிற ஒரு கான்செப்ட் ஆகிடுது. ஸோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் யாராவது பேர் விட்டுருந்தேன் தயவு செஞ்சு மன்னிக்கவும். பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து எங்களுடைய வெப் சீரிஸ், ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ரடானுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல்
ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட்னா நாங்கள் தான் பண்ணோம். அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு வெப் சீரிஸுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் த ரடான் பேனர் கோயிங். ரடானில் பணி செஞ்ச அத்தனை பேருக்கும் நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா. தேங்க்யூ பூஜா. இன்னைக்கு தான் மாஸ்க்கை கழட்டி எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக திஸ் வில் பி another milestone for Radan. Thank you so much. ஜார்க்கண்ட், ஒடிசா, கொல்கத்தா, டெல்லி, சென்னை என்று செல்லும் இடமெல்லாம் கனவுகளும் காட்சிகளும் கதைகளும் நம்மோடு பயணப்படும் அழகான ஒளிப்பதிவு கொடுத்த வைல்ட் ஆங்கிள் ரவிசங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வசந்தபாலன் சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும் படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு கூப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆன உடனே கூப்பிட்டு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி சரத்ஷாக நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்து சினிமோட்டோகிராஃபர் ஆகியிருக்கேன். அப்போ நிறைய சரத்ஷாரை நிறைய ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு திருப்பியும் அவர் கூட ஒரு ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இந்த கதையை முதல்ல வசந்தபாலன் சார் சொல்லும்போது இந்த கதையை வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முதல்லையே டிசைட் பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து பண்ணோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லைட் அண்ட் ஷேடில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சது. இந்த மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போதே நான் ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருக்கூடையும் க்ளோஸாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்கே நான் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தொழில்துறை அமைச்சராக கவனிக்கப்பட வைத்த நிரூப் அவர்களை பேச அழைக்கிறோம். ஓகே, அது அவங்க எதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் 500 கோடி இருந்தால் நான் தான் அடுத்த சிஎம். இப்போ அதில் அது கூட பத்த மாட்டேங்குது. பட் இது என்னோட ஒரு டயலாக்ஸ் இந்த வெப் சீரிஸில். ஸோ மை கேரக்டர், என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட். ஒரு வேலை, அதாவது எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு they have a motive, they have a goal to reach. அது எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த தலைமை செயலகம். அந்த கோல் பார்த்தீங்கன்னா டு பிகம் த சிஎம். நாங்கள் 5 பேருக்குள்ளே சண்டை போட்டு பேசிக்கலி ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். And it's according to you guys, it's been really good. Thank you for that. Thank you for your good reviews. Big Boss போயிட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம் I think this is my second project that I signed. And this is the first project that's going to get released, and this is the first time people are going to see me. என்னை இப்போ தான் முதல் தடவை நடித்து பார்க்க போகிறாங்க ஸ்க்ரீனில். And that's a very big moment for me. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வசந்தபாலன் சார் அண்ட் whoever was responsible for this. வசந்தபாலன் சார் பார்த்தீங்கன்னா ஹீஸ் நான் முதல்ல எனக்கு இந்த இதுக்கு கூப்பிட்ட உடனேவே யோசிக்கவே இல்லை, நான் இது பண்ணுமா வேணாமா. I didn't have second thoughts. இவர் வசந்தபாலன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே நான் குதிச்சிட்டேன். I was like, I'll do it அப்படின்ட்டு. And then ஒவ்வொரு இடத்துலையுமே there've been lot of hurdles. It's been this project has been 2 வருஷம். It's been 2 years I think since this has been going. But yeah, finally it's out and it's come out really good. நானும் பார்த்தது கிடையாது இப்போ வரைக்கும், ஒரு எபிசோடும் பார்க்கல. I'm going to watch this with the rest of the world, and I'm really really nervous standing here and talking to a wide audience like this because it's my first time standing in front of the mic. அதாவது ஒரு மைக் முன்னாடி பேசுறதே இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார். தேங்க்யூ ஃபார் த ஹோல் எவ்ரி திங் தட் யூ பின் டூவிங். என் மாமா இங்கே இருக்காரு, என்னோட இன்னொரு மாமா எங்கன்னு தெரியல, இங்கே இருக்காரு. என் பொண்டாட்டி வரல. பட் எனிவேஸ் ஹாவ் அ குட் நைட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தனியாக இதுக்குன்னே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாங்க போல இருக்கு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன்.
ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு. வசந்த பாலன் அவர்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்து ஷரத் சார் தான், ராதிகா மேடம், எல்லாரையும் பரிச்சயமான ஒரு முகங்கள். ZEE5 என்னோட கெரியருக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. என்னோட படங்கள் இருக்கட்டும், இப்போ இருக்கிற அந்த மிகப்பெரிய வெப் சீரிஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக வசந்த பாலன் சார் இது அப்ரோச் பண்ணி என்னை கேட்டபோது எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு 10-15-12 வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப் சீரிஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமான நல்ல ஒரு வெப் சீரிஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க? ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும், ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது. அப்படிங்கும்போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. பட் சத்தியமாக சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு ஷரத் சார். பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம். சார் அடிப்பார் நேராக, பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படிம்பாரு. ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பேன். நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும், சரத் சார் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது. ஸோ மணிகண்டனா ஒரு போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பிடிக்க வச்சுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வெப் சீரிஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும். ஸோ நானுமே ஆக்சுவலாக ஐம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். 17th அன்னைக்கு பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஸ்டைலான பேச்சு, ஸ்டைலான நடிப்பு, ஹீரோயின்களுக்கு இப்போதும் டஃப் கொடுப்பவர், எப்போதும் ரசிகர்கள் மனதில் நிற்பவர், கொற்றவையாக அவள் நாடாத அரசியல் நாற்காலி தேடி வந்த கதை, தலைமைச் செயலகம் திரு ஸ்ரேயா ரெட்டி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். திருமதி ஸ்ரேயா ரெட்டி. எல்லாருக்குமே வணக்கம். Thank you Vasantha Balan sir for giving me this phenomenal opportunity to come back and to prove that women still have a place in this industry. Like I said earlier, it takes a very confident and a secure man in the madri or character for him to write a character like this for a woman. In today's day and age, we see that when the man takes it all, when it's so dominated by the men, we as women, we as actors have a very small place in it all. So in all of that, somewhere in between, there is a person like Vasantha Balan who writes such a strong, emotional and sensitive character like Kotravai. I signed this, I think, just when I was shooting Sulal. So in a way, it is a kind of a comeback, and I still remember Radhika ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role, and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika ma'am and her amazing ability to convince somebody, she just felt like home to me. I remember having coffee with her and she telling me, you know, this is an amazing role for you, and given a choice, I would have wanted to do it, and I think you should do this. So I thank her, I thank Redan, I thank Pooja for all the coordination. I finally get to see, put a face to it. And thank you to the entire cast and crew. I think Vasantha Balan sir, Ninga Pathingana, has chosen very interesting characters, be it Kishore, be it Sarah, be it Bharat, be it Kani. I think Kani is such an amazing find. Asha? Sir, Asha, right? I think, yes, Asha, who played a very fantastic character again in the show. And like that, there's an ensemble cast, Santanam Bharati sir, who again, I love pulling his leg from Sulal time. But yes, I think coming back after such a long time and
being able to pull off such a strong role. I think I have to thank Vasantha Balan sir. He would constantly tell me, Ma, in the நீங்க ரொம்ப கண்ணு எடுத்துட்டு நீங்க கேமரா பார்க்காதீங்க. I said why? He said இல்ல அது திமிரு லுக் வந்துடும், நீங்க கீழே மட்டும் பார்த்துட்டு dialogue பேசுங்க. So we had to go through this over and over again with body language and the different aspects of acting. But thank you so much, sir. Reuniting with you after Veil has been nothing but an absolute pleasure. Thank you so much, and I thank all of you. Thank you. உலகெல்லாம் ஊரெல்லாம் உள்ளுக்குள் இருக்கும் அரசியலை சுவாரஸ்யம் குறையாமல் தலைமைச் செயலகம் மூலம் தரமான படைப்பை தந்த இயக்குனர் வசந்த பாலன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2002 நான் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரிக்கில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2024 22 வருஷம் சக்ஸஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு. ஸோ தேசிய விருதுலேருந்து, மாநில விருதுலேருந்து, ஃபிலிம்ஃபேர்லேருந்து, கேன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த 22 வருஷம் கடந்ததுக்கு பத்திரிகையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த 22 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 படம் தான், ஒரு வெப் சீரியஸ். ஏன்னா ஐ லவ் சினிமா, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒன்று தான் இருக்குது. மேடம் ராதிகா மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க, பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சினிமாவை வெப் சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு. இன்னும் நான் அவருக்கு வெயில் முடிஞ்ச பிறகு சரஸ் சார் வந்து என் கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க. நான் நிஜமாக செக்கை வாங்காமல், அப்போ என் கையில் 5 பைசா காசு இல்லை. ஆனால் சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார், கதை யோசிச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என் கல்யாணமே ஆச்சு, எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன். ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான். நிஜமாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ப மாட்டீங்க, அங்காடி தெரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒரு கதையை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன், முட்டாள் மாதிரி. ஆனால் அது நடந்துச்சு. ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும். அதை நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சங்கர் சார்ட்ட பார்த்துருக்கேன். அவர் அவ்வளோ பெரிய பட்ஜெட், அது நடக்கும். எனக்கும் அது நடக்குமானா எனக்கு அங்காடி தெருவில் நடந்துச்சு. வெயிலில் விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான். பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநகரில் நான் ஷூட் பண்ணேன். அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகரை வந்து புதுசாக மலர்த்தி நிற்கிறது. ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி. அதனால எனக்கு எப்பயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம். அது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், 100ஆம் நாள் வால்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன், இருப்பேன். இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன். அந்த அன்புக்கு நன்றி. தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கதையை நான் கேட்டேன். கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ணால் நம்ம ஊர்லேயே இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் தான் இந்த லைன் சொன்னார். அதிலிருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் குட் சைன். அதிலிருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. அதுக்கு பிறகு ஜீயில் சொல்லி ஓகே பண்ணோம். அப்படி தான் இந்த ஜேர்னி, அந்த கதை, இந்த படம் துவங்கிச்சு. ஸோ அந்த படம் துவங்குறப்ப நினச்சேன், ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்தில் வேற ஒன்று சொல்லணும். எந்த அரசியல் படத்துலையும் சிஎம் கெட்டவர் தான். ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா, அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா, அது மேட்ரு இல்லை. சிஎம்ங்கிற அந்த போஸ்டில் இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புற சிக்கல்களை இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎம்மோட அக சிக்கல்களை அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் 3 months அனுபவிக்கிறாரு,
இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை, அதை அப்படியே விட்டுருந்தேன். அவர் ஒரு கதை சொல்வார், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், கைமூக்குன்னு ஒரு கதை சொல்வார். நாகர்கோயில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்கு. கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரம் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க. அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள ஒரு அனுமார் சிலையை உள்ளே போடுவாங்க. கை வேகாமல் எடுத்துட்டா நல்லவன், கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும், கை வேகாமல் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினச்சோம்னா, அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினச்சோம்னா, அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டி இருக்குங்கிறதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்லைன். அதை தான் நான் இந்த டீசர்னுடைய உங்களுக்கு தெரியும், நீதினா என்ன, மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா, அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த தவறுகளுக்கு தண்டனை கூட கிடைக்கும். அதை சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. நான் எல்லா நேரமும் நான் நினச்சிக்கிற, நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறப்ப நினச்சிருக்க ஒரு இடம் உண்டு. ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுகிற ஒரு இடம். எவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறீங்க, கட்சி என்ன ஆக போகுது, இந்த நாடு என்ன ஆக போகுது, வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறப்ப அவங்க ஸ்ரேயா சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஊறுற எறும்பு நினச்சிக்குமா, இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமக்கிறேன்னு, அது மாதிரி இருக்குது நீங்கள் கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார். அப்போ சொல்லுவாங்க, இத்தனை கொய்யா பிஞ்சு இதில் நாம் சிற்றெரும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரியை சொல்வார். அவ்வளோ இது மேலே உலகத்துல இருந்து கீழே பார்க்குறப்ப நம்மளாம் எறும்பு மாதிரிங்க. நம்ம எந்த ப்ரெஷரையும் தூக்கி சுமக்க தேவையில்லை. நம்ம எறும்புன்னு நினச்ச கணத்தில் நம்ம மண்டையில் இருக்க எல்லா பலகனமும் கீழே அப்படி குப்பை மாதிரி இப்படி விழுந்துரும் அப்படிங்கிற வரியை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினச்சிப்பேன். அப்படி எனக்கு நானே பர்சனலாக சொல்லிக்கிற ஒரு லைன். நிஜமாவே ஜார்க்கண்டில் இருக்கிற பழங்குடியினரை அடித்து துரத்தி கற்பழிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கேருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய கண்களிலிருந்து தான் இந்த கதை துவங்குகிறது. நான் அது கேட்குறப்ப, அந்த லைன் படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு, காடுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு என் வீட்டில் என் பையன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், ஊட்டிக்கு போனமே டாடி, ஒரு ரெசார்ட். அப்பா உங்களுக்குலாம் ஊட்டின்னா, ஊட்டியில் இருக்கிற ரெசார்ட்டு தான் காடா, காடுன்னா என்னன்னு தெரியாதா, இந்த வாழ்க்கைன்னா என்ன தெரியாது. இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வெப் சீரிஸில் இந்த கேள்விகளை அங்கங்கே தொக்கி நிற்க வச்சிருக்கிறது தான் என்னோட இடம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகளை ஏதோ ஒரு விதையை தூச்சுனா அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் நூக்கன் கார்னர் போகிற ஒரு லொக்கேஷன் ஹண்டிங் இருந்துச்சு. அதுக்கு நான் போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து, மெடிக்கல்ல இருந்து, ரோடுல இருந்து அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஜார்க்கண்ட்லாம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன், ஒரு டாக்டர் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊர்ல லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை 10 மாத்திரையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் பீகார்ல ஒரு இடத்துல ஒரு வில்லேஜில் கேட்டேன், ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன், அப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஒரு பொண்ணை ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இப்படி பலாத்காரம் பண்ணிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சான். இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது. நான் நம்ம ஊர்ல ஒரு வயசான பாட்டியை போய் கிராமத்துல போட்டோ எடுத்தா, எடுத்த நான் அங்கிட்டு போடா இப்படின்னு சொல்ற இடத்துல எந்த அரசியல் கட்சின்னு சொல்லுங்க, அதையும் தாண்டி 50 ஆண்டு காலம் நம்மளை தமிழ்நாட்டில் வழிநடத்தின பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய அரசியல் கொண்டு நிப்பாட்டியிருக்கு. பிறந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறதுல இருந்து ஒருவன் செத்து போற வரைக்கும் அவன் வளர்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு. அடுத்து அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் வழங்கி இருக்குன்னு தோணுச்சு. என்ன ஊழல் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இதை வழங்கி இருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள இந்த அரசியலை கூர்ந்து பார்க்குறப்ப இந்த உலகத்திலேயே ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு.
ஜனநாயகத்தை கட்டமைக்கணும்னா ஊழல் நிறைந்ததாக தான் இருக்கும். ஆனால் மக்களுக்கு நலன் போய் சேரும். எப்படி நலன் போய் சேரும்? எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கட்டமைப்பை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவற விடாம காப்பாற்றிக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சியை உட்கார வைக்கிறவங்களும் சேர்த்து ஓட்டு போடணுங்கிற இந்த அரசியலை ஒரு படம் சின்னதாக பேசினா போதும், ஒரு வெப்சீரிஸ் சின்னதாக பேசினா போதும், ஒரு லாங்குவேஜ் பேசினா போதும். நம்ம இருக்கிற பத்திரிகைகள், கலை, இலக்கியம் எல்லாமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பொலிட்டிசைஸ் ஆக்கிட்டாவே அவன் ஒரு கட்டத்தில் போய் நிற்பான். நான் நியானால ஒரு ஷோவில் பார்த்தேன். ஒரு கை கால்லாம் ஒரு மாதிரி உடல் குறைபாடு கொண்ட ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு 21 வயசாயிடுச்சு. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த அம்மா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போய் விட்டு வேலை செய்யுது அப்படின்னு இந்த ஷோ முடிகிறப்ப 21 வயசு வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து 70 வயசாயிடுச்சு. அப்போ கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க, ஏம்மா அப்படின்ட்டு. அவன் காலில் நிற்கணும்ல, படித்தவன அவன் காலில் அவன் நிற்க முடியும். இந்த சொல்கிற அரசியலை 70 ஆண்டு காலம் பெரியாரும் தொடர்ந்து அரசியலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஜீனில், நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய குரலில், நம்ம டீ கடைகளில், நம்ம பத்திரிகைகளில் ஏதோ ஒரு விதத்தில் புகுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போடாமல் இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன ஜாதின்னு கேட்காம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு நுனி, ஒரு புள்ளி இந்த வெப்சீரிஸ் நகர்த்தினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு அருமையான ஒரு களத்தை பேசுவதற்கான, ஒரு சூழலை பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் சரத் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சரத் சார் வந்து அவ்வளோ இழுத்து போட்டு செய்வாருன்றப்ப எனக்கு ரொம்ப நிஜமாகவே சரத் சாரதோடு தான் இந்த வெப்சீரிஸே பண்ணணும்னு நினச்சேன். அது பல காரணங்களால் முடியல. ஸோ அவ்வளோ சரத் சார் இழுத்து போட்டு எல்லா ப்ராஜெக்டும் இன்னைக்கு வந்து 2 வருடங்கிறது ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். அதை தாண்டி இது நடந்துச்சு. ஸோ அதை இழுத்துட்டு போனோம் நாங்கள். பாரதிராஜா சார் சொல்லுவார், டேரக்டருங்கிறவன் வந்து பனிமலையில் வந்து சறுக்கில் நான் இழுத்துட்டு போகிற மாதிரி நாக்கு தங்க ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் மொத்தமாக தோளில் சுமந்து இழுத்துட்டு போனோம். இந்த வெப்சீரிஸ் ஓகே பண்ண ஜி நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. சுஜு சார், நான் முதல்ல அவர்கிட்ட கதையை நரேட் பண்ண உடனே ரொம்ப நல்லா இருக்கு பாலன் அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கௌஷிக், அப்புறம் முக்கியமாக கலை, 3 பேரும் தான் இந்த வெப்சீரிஸ்க்கான பேக் கிரிட்டிக், விமர்சனம் அப்படின்னு தொடர்ந்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் சிஜு சார் இங்கே வரல, சிஜு சாருக்கு மனமார்ந்த நன்றி. அவ்வளோ என்கரேஜிங்கான வார்த்தைகளாக இருக்கும். இவ்வளோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வேற ஓடிடியில் பண்ணியிருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அதை வந்து ஒரு தைரியமாக வந்து அங்கீகரித்தார். அப்புறம் என்னுடைய காஸ்டிங் பல விஷயங்கள் அவர் அங்கீகரித்தார். ஈவன் கௌஷிக் ஷூட்டிங் வந்து என்கரேஜ் பண்ணுவார், சரியாக இருக்குன்னு சொல்லுவார், பல விஷயங்கள் சொல்லலாம். கலை ஒரு ஏடி மாதிரி கலை வந்து இந்த வெப்சீரிஸ் முழுக்க வேலை பார்த்தாரு. ராம்தாஸ் சாரோட பையன், பியூட்டிஃபுல்லான ஒரு பையன். ஸோ 3 பேரும் ரொம்ப அவங்களுக்கு நன்றி. அப்புறம் ராடன், சுபா வெங்கட் மேம் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் என் கூட ரொம்ப பாடுபட்டாங்க. என் கோபம் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட தான் காமிப்பேன். ரொம்ப இதனுடைய ஆரம்பத்திலிருந்து அவங்க கூடவே இருந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் நிஜமாவே ராடனுடைய வாரிசாக நான் நினைக்கிறேன் பூஜா சரத்குமார் அவர்களை. அவ்வளோ 2 மணி 3 மணி 4 மணி சளைக்கவே மாட்டாங்க, ஃபோன் எடுத்தால் வைக்கவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ வைங்க அப்படின்னு அழ வேண்டியிருக்கும். ஸோ பூஜா, அப்புறம் கிருஷ்ணா, கோவமே படாத மனுஷன். கோவம்னா என்னன்னே தெரியாது. நிஜமாவே கிருஷ்ணாவுடைய அந்த குணாதிசயத்துக்கு கிருஷ்ணா இன்னும் வெகு தூரம் போகக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். யாரு கூட எந்த சண்டையும் இல்லைங்க ஒரு ப்ராஜெக்டில். அப்படி ஒரு மனுஷன் ப்ரொடக்ஷனில் இருக்க முடியுமான்னா அது கிருஷ்ணா தான். ஐ லவ் கிருஷ்ணா அப்படி நான் சொல்ல முடியும். ஸோ அடுத்து என்னுடைய கேமராமேன், என்னோட பிரபாகர் சார் சொல்லணும். எப்பயுமே என் கூட ஒரு பலமாக இருந்து வெப்சீரிஸ் இன்னைக்கு ஆனாகிற வரைக்கும் என் கூட இருக்கிற பிரபாகர் சாருக்கு நன்றி. அப்புறம் ஒயிடாங்கல் ரவிசங்கர் சார், அவர் எடுத்த படங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். இந்த இதில் வந்து அவரை போட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து இழுத்துட்டு ஓடிட்டோம். என்னோட ஒரு 10 வயசு 15 வயசு கூட ஒரு ராத்திரி பகலமாக இழுத்துட்டு ஓடணும். ஒயிடாங்கல் ரவிசங்கர் சார் நன்றி. இதே அளவுக்கு
இதுக்கு ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். சந்தானம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கேமராமேன். மேடைக்கு சந்தானத்தை அழைக்கிறேன். ப்ளீஸ் பிளஸ் தம். ஸோ ஐ திங்க் அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபியாக வெஸ்ட் பெங்கால்லாம் தனியாக எங்கூட வந்து ஷூட் பண்ண சந்தானம். சந்தானத்துக்கு நன்றி. அப்புறம் ஆர்டர் சசி, பட்ஜெட்டே இல்லை சார், பட்ஜெட்டே இல்லைன்னு புலம்பிகிட்டே இருப்பார். ஆனால் காலையில் எல்லாமே தலைமைச் செயலகமே ரெடி ஆயிரும். சசிக்கு நன்றி. அப்புறம் ஜெயமோகனுக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய டைலாக் ரைட்டர்ஸ், புதிய பருதி ஒரு ஒண்டர்ஃபுல் டைலாக் ரைட்டர். நீங்கள் பார்க்குற டைலாக்ல அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அது காரணம் அவர் தான். அப்புறம் வந்து பர்ணிகிரி, அப்புறம் வந்து ஜீவா அவர்கள். அப்புறம் நான் என்னுடைய டீமை வந்து நான் மேடை கூப்பிடணும் ப்ளீஸ். என்னுடைய ஏடிஸ் புவன், விக்கி, ராம், பிரதீப், கார்த்தி, ப்ளீஸ். சத்தியமா இவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா ஒரு ஃபிலிம்னா என்னன்னு நடக்குதுன்னு தெரியும். புவன், சத்தியமா இவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா இந்த எபிசோட்ல எங்க ஷூட் பண்றோம் எனக்கு தெரியாது. ஏன்னா 8 எபிசோடு 5 hour 20 minutes ஃபுட்டேஜ். புவன், விக்கி 2 பேரும் சார் இது இங்கேருந்து முடிக்கிறோம் சார், இது இங்கே முடிக்கிறோம் சார், இந்த முடிச்சோம் ட்ரெஸ் முடிச்சோன்னே எடுத்துடலாம் சார். அவ்வளோ பிரில்லியண்டா கிட்டத்தட்ட 3.5 வருஷம் புவன்லாம் என் கூட இருந்து வெப் சீரிஸோட நுகான்சஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு புவன், விக்கி, கார்த்தி. அதான் வந்து பிரதீப் வந்து இந்த படத்துல இருக்கிற நிறைய கிராஃபிக்ஸே பண்ணாம அவனே வீட்டில் வச்சு கிராஃபிக் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்ட ஒருத்தன். பட்ஜெட்ல சொல்ல நான் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன். ஸோ தேங்க்ஸ் கைஸ், நீங்க இல்லைன்னா இல்லை. ஸோ தேங்க்யூ, உங்களால தான் இந்த வெப் சீரிஸ் சாத்தியமாச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ புவன், தேங்க்யூ. உங்க எல்லாருமே நல்ல டைரக்டரா வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்காங்க. என் கையில காசு இல்லை இருந்தேன்னா புவனை நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வெல் டேலண்டட் விக்கி, எவ்ரி ஒன் ஆல்சோ. தேங்க்யூ கைஸ். அப்புறம் பட்னம் ரசீத் அவர் இந்த படத்துல இருக்கிற கிஷோர் அவர்களுக்கு வந்து இந்த கெட்டப் வரைஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு அந்த கெட்டப் வரைஞ்சு கொடுத்தாரு. நான் கிஷோர் வச்சு டெஸ்ட் ஷூட் எடுக்கிறப்ப அதை நான் பார்த்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து படத்தில் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு அப்படி ஒரு கெட்டப் வந்த பிறகு தான் என்னால் நம்ப முடிஞ்சிச்சு அவர் ஒரு அருணாச்சலம் சிஎம்மா. அது அவருக்கு நன்றி. ப்ளஸ் லிரிக் ரைட்டர்ஸ், ஆக்ஷன் பண்ணவங்க, அசோசியேட் டைரக்டர் அமல் வரல, பாரதி வரல, அவங்களுக்குலாம் என்னோட நன்றி. ரமேஷ், ஒன் ஆஃப் த செகண்ட் யூனிட் டைரக்டராக வேலை பார்த்த ரமேஷ். நாகராஜ் டிஸ்கஷன் வந்த நரேஷ், எல்லாருக்கும் நன்றி. ஒட்டுமொத்தமாக நன்றி. அவங்களுக்கு இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட விடாமல் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடிஷ்னல் மியூசிக் பண்ண சைமன் அவர்களுக்கு நன்றி. ஸோ 8 எபிசோடுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறது, இது இல்லாமல் சாங்ஸ் வேறு வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கி அப்படின்னு ஒரு படம் மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஒரு கேரக்டரும் மாயா வந்துச்சு. ஸோ அதையும் நான் பண்ணேன். அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் சொல்லலாம், கிஷோர் சார் ஸோ ஒண்டர்ஃபுல். அவர் வந்து பிரமாதமாக படுத்தியிருக்காரு. அவர் இங்கே வரல, அவர் ஒரு தனி மனிதர். இன்னும் கிஷோர் சார் பற்றி சொன்னாங்க, மேனேஜர்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு. இன்னொரு அவரை பற்றி ஒரு நல்ல தகவல், ஒரு அசிஸ்டன்ட் இல்லாமல் கூட ஷூட்டிங் வருவார். ஷூட்டிங்கில் வந்து ஒரு டச்சப் எதுவுமே வச்சுக்க மாட்டார். சாப்பாடு வேணும்னா அவரே போய் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வரிசையில் நிற்கிறதுக்கு பிளேட்டில் தட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவார். ஷூட்டிங் வரணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவார், ஆட்டோ பிடிச்சி போவார். இப்படி ஒருத்தர் பார்த்ததே இல்லை. பியூட்டிஃபுல். அவரோட ஆத்மா வெரி குட். அவர் 12:30 மணிக்கு நான் ஷூட்டிங் எடுத்திருந்தா கூட முகத்தில் அப்படியே சந்தோஷம் இருக்கும், எரிச்சலே இருக்காது, என் மேலே கோபமே வராது. எப்படி சார் இப்படி மூஞ்ச வச்சுக்கிறீங்க அப்படின்னு. ஆர்டிஸ்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவார். சிரிப்பாக வரும். தேங்க்ஸ் கிஷோர் சார், நீங்கள் வரல. ஆனால் ஒவ்வொரு நாளும் சீன் எடிட் பண்ணுறப்ப திருப்பி சீனை பார்க்குறப்ப நான் வந்து என் காட்சி உண்மையாக வந்தது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் வெப் சீரிஸ் பண்ணுறப்ப என் வாழ்க்கைக்குள்ள அது தெரியாது. ஆனால் அது ரொம்ப உண்மையாக இருக்கும். அதை உண்மையாக்குன கிஷோர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஸ்ரேயா வந்து இந்த கொற்றவை துர்கா சக்தி இந்த ரோல் வந்தோடனே அவங்க பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா வெயிலில் வந்து ஒரு 3 நாள் தான் என் படத்தில் வெயிலில் நடிச்சுட்டு போனாங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 வாரத்துக்கு மேலே பேசியிருக்க மாட்டேன் வெயில் நேரத்தில். ஏன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் அவங்கள பார்த்து ஒரு சின்ன பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும்.
ஸோ அதனால் 3 வாரத்தை கூட பேச மாட்டேன். நான் திருப்பி எடிட் பண்ணி அதை பார்க்குறப்ப எங்கள் ஊர் பாண்டியமாவா அவங்க வாழ்ந்துருந்தாங்க. அது பிறகு தொடர்ந்து அவங்களுக்கு அவார்டு கிடச்சிச்சு அந்த படத்தில். தொடர்ந்து அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த கொற்றவையாக யோசிக்கிறப்ப, ஒரு பொண்ணுக்கு அம்மாவாக யோசிக்கிறப்ப, ஒரு இன்டெலிஜென்ட் உமன் நான் போர்ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். லிட்ரேச்சர் தெரிகிற, அரசியல் தெரிகிற, உண்மையிலே அரசியலினுடைய அந்த அந்த கடைசி தீயிலிருந்து கிளம்பி வந்த ஒரு கொற்றவையாக நான் நினச்சேன். அப்படி ஒருத்தங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவங்களுடைய ஃபிட்னஸ் ஆகட்டும் பிரமாதமாக இருக்கும். என்ன 6 மணிக்கு விடுறோன்னு சொல்லி 9 மணி வரைக்கும் ஷூட் பண்ணால் துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு மிரட்டுவாங்க. அது ஒன்று தான் பயமாக இருக்கும். தேங்க்ஸ் ஸ்ரேயா மேம். பரத் சார் வெயிலிருந்து எனக்கு பெரிய நட்பு இருக்குது. கெஸ்ட் ரோல் வேணும்னு கேட்டால் கூட அரவானில் பண்ணாங்க. ஸோ இதில் ஒரு ரோல் இருக்குது சார். நான் பேலன் உங்க கூட வர்றேன், நான் எதுன்னு நீ சொல்ல தேவையில்ல, ஷூட்டிங் வந்துடுறேன் இப்படின்னு சொல்கிற ஒரு பேரன்பு இருக்குது பரத் சார்கிட்ட. சந்தான பாரதி சார் சத்தியமாக சொல்கிறேன், வேற ஒரு ஆக்டர் தான் அதில் நடிக்கணும்னு நான் நினச்சேன். அவர் பேர் தான் நான் ஓகே பண்ணேன் ஜீல. ஆனால் நான் நினச்சேன் அந்த ஆக்டர் நடித்தாருன்னா கெட்டவனாக அந்த ரோல். ஆனால் நல்லவனாக தெரியணும், யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் சுழல் பார்த்தேன், விக்ரம் பார்த்தேன். சந்தானபாரி சார் நடித்தா அந்த கேரக்டர் இன்னோசென்ட்டாக மாறிடும். எந்த அரசியல் ஆசையும் இல்லாத, தோழன் மீது அன்பு கொண்ட, அந்த 70 வருஷம் பழமை கொண்ட அந்த அந்த அதை வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டேன், பிரமாதமாக பண்ணிட்டேன். நான் வந்து ஷூட் பண்ணி முடிச்ச உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் பிரமாதமாக இருந்திருக்கு. அந்த அந்த பேசுகிற சீனை ஒரு 12 பக்கம் டயலாக் எழுதிருந்தோம். என்னால் முடியாதியா அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன பேசுவீங்களோ பேசுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அருமையாக ஒரு ஆணும் 70 வயசுல கட்டி பிடிக்கிறதுல ஒரு அன்பு சுரக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல, எழுதிட்டேன். ஆனால் ஸ்க்ரீனில் கிஷோரும் இவரும் கட்டி பிடிக்கிறப்ப கண் கலங்கிச்சு, அன்பு சுரந்துச்சு. ஸோ அந்த அன்பை ஒரு முகம் கொண்டு வர முடியும்னா இன்னும் அந்த கல்லங்கப்படம் இல்லாத சந்தான பாரதி சாரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் சார். நிரூப் ஒரு ஹீரோவா வந்துடணும், ஒரு ஹீரோவா ஒரு படம் பண்ணிடணும்னு நினைக்கிற நேரத்தில் பிரபாகர் சார் சொன்னதுக்காக வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோலை. சில நாள்லாம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நிருப்பு வந்தாரா வரலையானு எனக்கு தெரியாது. பேக்கப் பண்ண பிறகு நிருப் சார் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன், ஐயோ சாரி நிருப்புன்னு கெஞ்சேன். சார் சினிமானா இப்படி தான் சார் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிருப்புக்கு நன்றி. கவிதா பாரதி சார் நல்ல நண்பர் ஆகிட்டார் இந்த காலத்தில். சின்ன ரோல் தான், ஆனால் ரொம்ப உண்மையாக அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணுறவர். நிறைய பொலிட்டிக்கல் கருத்துக்களை டெய்லி ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்காரு. அது சீக்கிரம் அவருக்கு நிஜமாகட்டும். அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரவி எடிட்டர், என்னுடைய அநீதி படத்தில் நான் ஒரு எடிட்டராக இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷம் இந்த வெப் சீரிஸை மட்டும் ஒரு 22,000 தடவை எடிட் பண்ணியிருப்போம். இந்த 22,000 தடவையும் எந்த மனஸ்லேகமும் இல்லாமல் என்னுடைய தொந்தரவை பொறுத்துக்கிட்டு அதை அவுட் போட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஆனால் அது ரொம்ப பிரமாதமாக பண்ண ரவிக்கு நன்றி. சாஜி சார் ரைட்டராக எனக்கு தெரியும், வெயிலில் இருந்து பியூட்டிஃபுல்லான ரைட்டர். ஆக்டராக மாறின பிறகும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு 3 நாள், ஆனால் ஒரு நார்த் இந்தியன் பொலிட்டீஷியன் மாதிரி லுக்கு வேணும் அப்படின்னு சொன்னப்போ 3 நாளில் கிட்டத்தட்ட 12 சீன் ஷூட் பண்ணோம். பிரமாதப்படுத்திட்டேன். சாஜி சார் வர்ற சீன்லாம் அப்படி அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவர் வந்து அதை கேரி பண்ணுற விதமாகட்டும், ஐ திங்க் இது வரைக்கும் நடிச்சதில்ல சாஜி சார், திஸ் இஸ் த ஒன் த பெஸ்ட் உங்களுக்கு இது. ப்ளஸ் சித்தார்த் விபின், ஐ லவ், அவ்வளோ காமெடியாக இருக்கும். அவர் டிவியில் எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் மியூசிக்கும் பிடிக்கும். ஷூட்டிங்கில் அவ்வளோ லவ்வபிளாக. சார் இப்போ இந்த எடுத்தோம்ல, இதுக்கு ஒரு ரீரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த எடுத்த சீனுக்கு அப்போவே ரீரெக்கார்டிங் போட்டு என் ஸ்பாட்டில் காமிப்பார். ஸோ அவருக்கு நன்றி. பேர் விடுபட்டு போயிருந்தா அனைவரும் மன்னிக்கவும், யாராவது விடுபட்டு போயிருந்தா அனைவருக்கும் நன்றி. இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த நிகழ்வு, இந்த வெப்சீரிஸ் மாறி இருக்கு. இது உங்களுடைய ஆதரவால் மக்களிடையும் போய் சென்று சேரும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சார் சாரி சார், நான் ஆதித்ய மேனன் சாரை பற்றி சொல்லலை. ஸோ வாட் அ ட்ரெமெண்டஸ் ஆர்டிஸ்ட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து அந்த அந்த அவர் சீன் எல்லாமே ஹிந்தியில் ஷூட் பண்ணோம். அதை தமிழில் டப் பண்ணுவார், ஹிந்தியில் கரெக்ஷன் பண்ணுவார். அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சார். ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்பார். நானா பட்டேக்கர் அப்படி கேள்வி கேட்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ஏன் இப்படி இருக்கணும், இது ஏன் இப்படி நான் நிற்கணும், இந்த கேரக்டர் இப்படி நிற்பானா நடப்பானா. ஆக்சுவலாக அவரோட நான் ஒர்க் பண்ணப்போ ரொம்ப அவர் சொல்கிற கரெக்ஷன்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிஜமாவே நான் வந்து அவருடைய நிறைய ஆக்ஷன் படங்களில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டைமென்ஷனை ஆதித்ய மேனன் சார்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன்.
அந்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா எழுத்தில் இருக்கிறத கொண்டு வந்ததில் ஆதித்ய மேனன்ஸோட ஒரு ரோல் வந்து பிரமாதம். ஸோ தேங்க்ஸ் ஆதித்ய மேனன் சார். இப்போ நிறைய நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ அழகாக கேரி பண்ணுவார். நாங்கள் லோகதாவோட ஒரிஜினல் மார்க்கெட்டில் ஷூட் பண்ணோம், ஹிடன் கேமராவில். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் முன்ன பின்ன நடந்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து என் அசிஸ்டன்ட் ஃபோனில் பண்ணி சொல்லுவேன், சார் காஸ்டியூம் சேஞ்ச் சொல்லிடுறேன். அப்படியே ரோட்டில் போய் ஒரு வாரமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நடக்கணும் இப்படின்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் ஆதிமன் சார். உயரமும் உள்ளமும் பழமொழி தாண்டிய நடிப்பு ரசிகர்களால் பெரிதும் விரும்பும் ஆதித்யா மேனன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். இப்போ தான் நான் வெளியூர்லேருந்து வந்தேன். டைரெக்டாக வந்ததும் சரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓடி வரலான்னு வந்தேன். ஆனால் நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ராதிகா மேடமுக்கே தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட் நான் முதல்ல தமிழில் டயலாக் பேசி ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரேடானுக்காக தான் பண்ணியிருந்தேன். தந்திரபூமின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் பல வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜர்னி கண்டினியூ ஆச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரேடானுக்காக பண்ணுறதுக்காக. சரத் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு வாட்டி, இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது நீ பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் பேசி எனக்கு வந்து வசந்த பாலன் சார் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் அது டெஃபினட்டாக அது வந்து சூப்பராக இருக்குன்றது தெரியும். ஸோ சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணேன். என்ன பண்ண போகிறேன்றது வந்து டேட்டாவில் தெரியல எனக்கு அந்த டைமில். பட் பண்ணி முடித்ததும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த சீரீஸை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என் கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி நான் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஐ எம் ஹோப்பிங் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து வந்து நல்ல பெரிய சக்ஸஸ் பண்ணி தரணும் எங்களுக்காக. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ வாஸ் இன்வால்வ்ட் இன் த மேக்கிங் ஆஃப் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். புதிதாய் மலரும் நறுமலராய் தர்ஷா குப்தா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது ZEE5யோட என்னோட செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கமிட் ஆகிருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. வசந்தபாலன் சார் அங்காடி தெருவிலேருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ சார் டைரக்ஷன்னு சொல்லும்போதே நான் எதுவுமே கேட்கல. அது இல்லாமல் ரேடான் ப்ரொடக்ஷன், ராதிகா மேம், சரத்குமார் சார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேரா ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன். ஸோ இது ZEE5ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ZEE5 எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கௌஷிக் சார், கிருஷ்ணா சார், அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர், ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன். டைரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நிறைய ஆக்டிங்லேயே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. 50% கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்களா, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது. முதல்ல இந்த 33 கொடுக்கறதுக்கே இவ்வளோ புக்கு இவ்வளோ நாளாச்சு கொடுக்கறதுக்கு. அதுக்கு 1008 கருத்து பேசுனாங்க. பட் இல்லைனா விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு. விமன் ஹவ் சேஞ்ச்ட், இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும். தேங்க்யூ மேம். ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை. அவர் எப்படி பார்க்குறாரு பாரு. பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. இருந்தாலும் அப்படி இருந்தும் நாங்களாம் இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த சேஞ்சை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது. அதனால அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செய்யப்படும். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். நீங்க சரத் சார் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இதில் ஒரு கருத்து இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்லாம் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்கள டயர்ட் பண்ணிட்டாதீங்க. நீங்கள் கவிதா அதை வந்து இதை வந்து என்ன கேட்டிங்க நீங்கள்? ப்ரொடக்ஷன் மேனேஜரா? அதாவது ஒன்லி அதை மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும், அந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல ஒன்று வேணும்.
இந்த பணியை இவர்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி. சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள், ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட்டாக கைண்டு தான் வரும். அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும்போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க ஒழிய அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வேண்டாம். ஆனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொன்னான்னு பரவாயில்ல, டீ சப்ளையராக சொன்னால் கூட நான் ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன். அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சி இன் சரத்குமார். தேங்க்யூ சார். அதிகா மேடம், இது அரசியல் கதை எங்க மேடம்? அரசியல் கதை நீங்களும் அரசியல்வாதியானால கேட்குறோம். பாலன் சார் சொன்னார் பீகார், ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் வெறும் 12 பேர் தான் பெண் எம்எல்ஏ. 35 மினிஸ்டர் இருக்காங்க, வெறும் 2 பேர் தான் பெண் மினிஸ்டர். ஏன் அரசியலில் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல? அது யார் தடுக்கிறா? சார், அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க அந்த சூழ்நிலையை பார்த்து. ரொம்ப மனசை வந்து நம்ம வேற மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதான்னு. என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னாரு. ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னாதான் எனக்கு, அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புனா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன், அவர் சொல்ல மாட்டார். கொஞ்சம் பேசாம இரு அப்படிம்பாரு. பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம், அதுவும் இந்த சினிமாவில் இருந்து வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டியிட்டீங்க, நடிப்பீங்களான்னு. நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளை கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு? ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க, நாங்கள் இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வேலை செய்கிறத விட அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மையர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனிதிங். அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர she didn't give a damn. I like that. வசந்தபாலன் சார். சொல்லுங்க சார். சார், ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 3 கண்டெய்னர் வந்தது. அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்து எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஷன் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ் ஆகுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே? முழுக்க அந்த கதை வந்து புனைவு சார். கதையில் இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க. அப்போ தான் சேஃபாக நாங்கள் வந்து வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகும், நடக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம், சாஜி சார் பேசல, ஒரு 2 வார்த்தைகள், ஒரே ஒரு செகண்ட். சாஜி சார் மட்டும் பேசல, ஒரு சில வார்த்தைகள். இல்லை, இவ்வளவு எல்லாரும் பேசினதுக்கப்புறம் என்ன பேசணும்னே தெரியல. பாலன் ரொம்ப பயங்கரமாக பேசினார். இது நான் பாலனோட பேச்சு கேட்டபோது ஒரே விஷயம் தான் நினச்சேன். இது நாங்கள் ஷார்ட் முடியும் போது இது இவர் சொல்லியிருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எதுவுமே வார்த்தை பேச மாட்டார் அவர். இப்போ இவ்வளோ பேசுகிறாரு, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு 8 நாள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் யாருமே பார்க்கல இதை. ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டென்ட் என்னன்னு. பேக் ஆஃப் மேக்கிங்கில் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு 8 நாள் சொல்லி அது 3 நாளில் நாங்கள் முடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ வாட் எவர் யூ see of me in this movie is 3 நாள் ஒர்க்கு தான். பட் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க் நான் சொல்லுவேன். என்னுடைய இப்போ பாலனுக்கு ஃபஸ்ட்டு வெப் சீரிஸு, ராடானுக்கு ஃபஸ்ட் வெப் சீரிஸ், எனக்கும் ஃபஸ்ட் வெப் சீரிஸ் தான். நான் சினிமாவுக்கு வெளியே எதுவும் பண்ணதில்லை. இட் வாஸ் எ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. சரத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துது இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன் இல்லை. சந்தான பாரதி சார் கூட இருந்தது காம்பினேஷன், வைஜி மகேந்திரன் சாரோட காம்பினேஷன் இருந்தது, நமோ நாராயண கூட காம்பினேஷன் இருந்தது. பட் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த சீரீஸில். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. சரத் சார், ராதிகா மேம், கவிதா பாரதி, சந்தான பாரதி சார், வைடாங்கல் ரவி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபேபுலஸ் ஒர்க்.
I think you all like the series. Thank you so much.